நான் வந்து எப்படி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை அந்த ஏஐ டூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கணும், எப்படி உங்கள் பிஸ்னஸை பில்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஆனால் அந்த ஐடியா ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குற மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஆனால் இன்டர்னலில் வேலிடேட் பண்ண உடனே வந்து டொமைன் வாங்குறது, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வராங்க ஒருத்தவங்க, ஃபஸ்ட்டு அவங்க வார்ம் ஆடியன்ஸ் அப்ரோச் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸை பில்ட் பண்ணணும். 3 வெல் நோன் பிராண்ட்ஸ் கூட வேலை பார்த்தேன். 3மே வந்து இப்போ $1 பில்லியன் வேல்யூவேஷன் பிராண்ட்ஸ். இப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ், எஸ்இஓ, லிங்க் பில்டிங், டிஜிட்டல் பிஆர். ஒன் ஃபைன் டே என் ஒய்ஃப் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. ப்ளஸ் 4% மேக்கிங் சார்ஜ் கோல்டு ரொம்பவே தைரியம் கொடுத்துச்சு. சரி என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஏஜென்சி தான் டிஜிட்டல் பிஆர் ஏஜென்சி ஸ்டோரி டெல்லிங். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ சம்மர் ஹாலிடேஸில் நான் ஆரம்பித்த வைகை பட்டர் மில்க் தான் நான் ஆரம்பித்த மொதல் பிராண்டிங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சிட்டீங்க. 8ஆவதுல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். சேல்ஸில் இருந்தப்போ நான் நினச்சேன்னா சேல்ஸும் மார்க்கெட்டிங் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தான் நான் சேல்ஸில் வேலை பார்த்தேன். எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இன்னைக்கு உலக சூழல்ல உங்க கையில ஒரு மொபைல் போன் இருந்துச்சுன்னா நீங்க பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு உலகம் மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய பேருக்கு நம்ம பிசினஸ் பண்ணணும்னு என்ன இருக்கும், நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது எப்படி மூவ் பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியாது. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இப்ப இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஏன்னா உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது, கஸ்டமர்ஸை எப்படி கெயின் பண்றது, எப்படி வருமானம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்காகவே கைட் பண்ண நம்ம கூட ராம்குமார் இருக்காரு. ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. அதன் மூலமாக நமக்கு கைட் பண்ணதான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இவ்வளவு தூரம் பிசினஸ் கைட் பண்றோம் அப்படின்னா முதல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க இந்த துறைக்குள்ள வந்தீங்க? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அமேசான்ல வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியராக வேலை பார்த்தேன். ஓகே. அந்த வேலை வந்து எனக்கு மாச சம்பளம் வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்ற அந்த ஹாப்பினஸ் தான் இருந்துச்சே தவிர்த்து அந்த வேலையில வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டோ இன்வால்மெண்ட்டோ இல்லை. ஓகே. சுத்தமாவே இல்லைன்னு வச்சுக்கலாம். பட் மேனேஜர்லாம் ரேட்டிங் நல்லா தான் கொடுத்தாங்க. சரி. எந்த அக்கா வந்து எனக்கு கவுன்சிலிங் மூலமா இனிமே இப்போ எப்படி ஏஐ தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பதான் ஐடி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அக்கா வந்து என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி எடுக்க வச்சாங்களோ அதே அக்கா வந்து எனக்கு அந்த அமேசான்ல ஐடி வேலை பிடிக்கல அப்படின்னு உடனே அவங்க எங்க அக்காவோட ஃப்ரெண்டோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில என்னை சேர்த்து விட்டாங்க. நான் அப்படிதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல முத பிள்ளையார் சொல்லி போடுறேன். ஓகே. அக்காவுடைய வழிகாட்டுல தான் இதுக்குள்ள வரீங்க. ஆமா. இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நேயர்கள் அவங்க வந்து ஏன் இந்த வீடியோவை பார்க்கணும், ஏன் உங்களுடைய அட்வைஸை கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா. ஓகே, சரியான கேள்வி. ஸோ பேசிக்கா இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி வேலிடேட் பண்ணணும்னு தெரியாத ஒரு அஸ்பைரிங் ஆண்டர்பிரனரா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஆடே ரன் பண்ணாம ஒரு கோல்ட் இமெயில் இதன் மூலமாவே வந்து ஒரு 5-50 கிளைண்ட்ஸ் எடுக்கணும், மாசம் ஒரு 5-50 கிளைண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரீலான்சராவோ இல்லை ஏஜென்சி ஓனராவோ இல்லை ஒரு B2B மார்க்கெட்டரா கூட இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 years நீங்களே பார்த்துருப்பீங்க. 3 to 5 years வந்து ஒரே ரெவென்யூல ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரா இருக்கலாம். அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை மேனுஃபேக்சரிங்ல இருக்கலாம், இல்லை ட்ரேடிங்ல இருக்கலாம். நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நான் பார்த்தேன் வந்து சேல்ஸ் டொமைன்ல இருப்பாங்க, ஃபைனான்ஸ்ல இருப்பாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய க்ரோத் பார்த்த உடனே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைனுக்கு நாமளும் ஏன் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாவோ இல்ல யூடியூப் வீடியோஸ் மூலமாவோ பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைனுக்குள்ள எப்படியாச்சும் வந்துடணும்னு நினைக்கிற ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். இவங்களை யாரா இருந்தாலும் சரி. இன்னும் இல்லாம பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ் மெயினா வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல என்கேஜிங்கான கான்டென்ட்டை போட்டு அதன் மூலமா ஆடியன்ஸை பில்ட் பண்ணி அதுல வந்து ஒரு கஸ்டமர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு D2C மார்க்கெட்டரா கூட இருக்கலாம். இதுல நீங்க யாரா இருந்தாலும் இந்த ஷோ வந்து கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வெல் நோன் பிராண்ட்ஸ் கூட நீங்க கம்பீட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெல் நோன் பிராண்ட்ஸ் கூட ஓரளவுக்காச்சும் நீங்க கம்பீட் பண்ணணும்னா அவங்க யூஸ் பண்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸை தெரியாம நீங்க கம்பீட் பண்ண முடியாது. அந்த டாக்டிக்ஸ் நீங்க தெரிஞ்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் இதுல கஷ்டமே. ஸோ நான் வந்து எப்படி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ChatGPT கிளாட் மூலமா ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை
அந்த ஏஐ டூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்து நீங்க அவுட்புட் எடுக்கணும், எப்படி உங்க பிசினஸை பில்ட் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேல்யூ பேக்ட் செஷனா நான் கொடுக்க ட்ரை பண்றேன். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா ஏஐ வச்சே நம்மளால வந்து பெரிய பிராண்ட்ஸோட கம்பீட் பண்ண முடியுமா? ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, லைக் எல்லா வெல் நோன் பிராண்ட்ஸுமே ஆரம்பத்துல வந்து ஒரு சின்னதா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து 4 விதமான மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்குங்க. அந்த 4 விதமான மார்க்கெட்டிங் மெத்தட்ஸை எதை வந்து நம்ம எந்த ஆர்டர்ல யூஸ் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஆரம்பத்துல பார்த்து 4 விதமான மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த 4 மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் மூலமா தான் எந்த பிசினஸா இருந்தாலும் ஸ்கேல் பண்ண முடியும். 2 விதமான ஆடியன்ஸ் தான் வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். ஒன்னு வந்து கோல்ட் ஆடியன்ஸ், இன்னொன்னு வந்து வார்ம் ஆடியன்ஸ். ஸோ கோல்ட் ஆடியன்ஸ்ன்றது வந்து நமக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ். வார்ம் ஆடியன்ஸ்ன்றது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், இவங்க தான். ஓகே. ஸோ வெல் நோன் பிராண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ ஷுட் ஹேவ் த ரைட். உங்களுக்கு கரெக்டான டீம் இருக்கணும், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், கரெக்டான டாக்டிக் இருக்கணும். பட் இது எல்லாத்துக்கும் மீறி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல நீங்க ஒரு கஸ்டமர் பேஸை நீங்க பில்ட் பண்ணணும். அந்த கஸ்டமர் பேஸை நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வார்ம் ஆடியன்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் நான் வார்ம் ஆடியன்ஸ்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க, அப்புறமா நீங்க அடுத்த மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ்க்கு போங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து பேசிக்ல இருந்து வரணும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, ஆனா அந்த ஐடியா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுதா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை எப்படி வேலிடேட் பண்றதுன்னு எனக்கு ஏதாவது வழி காட்ட முடியுமா? ஸோ பிசினஸ்ல நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றது மூலமாவோ இல்ல ஒரு கஸ்டமரோட டிசைரை ஃபுல்ஃபில் பண்றது மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம பிசினஸ்னு சொல்றோம் இல்லையா? ஸோ வந்து நீங்க ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பாக்குற மாதிரி நீங்க வீட்டுல உட்காந்துட்டே வந்து நான் ஒரு 5 சர்க்கிள் டெஸ்ட் சொல்றேன், அதை நீங்க வீட்டுல உட்காந்துட்டே அந்த பிசினஸ் ஐடியா வேலிடேட் பண்ணிடலாம். அதாவது பெரிய பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதை வச்சு அவங்க வேலிடேட் பண்றாங்களோ அந்த 5 சர்க்கிள் டெஸ்ட் தான் இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா நான் சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க தான் ஒரு பிசினஸ் ஓனர்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு உங்கள்கிட்ட அனுபவமும் திறமையும் இருக்கா அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹோட்டல் மேனேஜரா இருப்பீங்க, ஆனா ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரெவென்யூ பொட்டன்ஷியல், அதுல வர காசு வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்போ நீங்க ஹோட்டல் மேனேஜரா ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு நீங்க ரியல் எஸ்டேட்ல வந்து நீங்க பெருசா சாதிக்க முடியாது. என்ன நினைக்கிறீங்க? ஆமா, தெரியாது. அது எதை பத்தினே தெரியாது உள்ள. ஏன்னா அது ரியல் எஸ்டேட்ல பெருசா நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுக்க வேண்டியது. ரெண்டாவது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பேஷன் இருக்கா? ஸோ பேஷன்றது என்ன அப்படின்னா, உங்க பிசினஸை பத்தி நீங்க மணிக்கணக்கா மற்றவங்கள்ட்ட நீங்க பேச வேண்டியது வரும். அப்படி பேசுறப்போ எல்லாருமே உங்களை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லா கூட கேட்க மாட்டாங்க. அப்படி ஃபுல்லா கேட்கலனாலும் அந்த பிசினஸை பத்தி பேசுறதுக்கு உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா, அதுதான் பேஷன். உங்க பிசினஸ் நீங்க என்னதான் பேஷனா இருந்தாலும் பிசினஸ் ஸ்கேல் பண்றப்ப நிறைய தடைகள் வரும், போட்டு அடிப்பானுங்க, மிதிப்பானுங்க. பட் காசே அதுல பெருசா நீங்க சம்பாதிக்கலைனாலும் அதை தொடர்ச்சியா பண்ணணும், அதுல இருக்கணும்ன்ற அந்த ஆசை வந்து இருக்கா அப்படின்றதுதான் வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து அந்த பிசினஸ அந்த ப்ராப்ளத்துக்கு போதுமான அளவுக்கு டிமாண்ட் இருக்கா, நிஜமாவே மக்கள் வந்து அந்த பிரச்சனையில இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். டேம் சாம் சோம்னு நாங்க இதை சொல்லுவோம். நாலாவது வந்து என்னன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து மக்கள் வந்து பே பண்ண தயாரா இருக்காங்களா. இப்ப பே பண்ண தயாரா இருக்காங்க மட்டும் பத்தாது, வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்கணும். எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை. அந்த மாதிரி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து மக்கள் வந்து தயாரா இல்லை. டிமாண்ட் இருந்துச்சு, மக்களுக்கு தேவை இருந்தது, ஆனா வந்து அது எப்படி தனியா காசு கொடுத்து வாங்கணும். அப்ப வந்து வில்லிங் டு பே, ஏபிள் டு பே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அஞ்சாவது பாத்தீங்கன்னா, லைக் அந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு ரெக்கரிங்கா பே பண்ண தயாரா இருக்காங்களா, அதாவது மாசம் வருஷம் குவார்டர் ஆன் குவார்டர் பே பண்ண தயாரா இருக்காங்களா. ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி, ஒரு போஸ்ட் பெய்ட் பில் மாதிரி. ஏன்னா மாசம் வரப்பதான் அந்த ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அஞ்சாவது வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஒன்று சொல்லுவோம். ஸோ யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அந்த டேர்மை நீங்கள் விட்டுருங்க. ஸோ அது பேசிக்காக நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறதை விட நீங்கள் அந்த பிரச்சனையை கஸ்டமர்ஸோட கம்மியான டைமில், கம்மியான எஃபோர்ட்டில், கம்மியான பணத்தில் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் நான் பிக் பஜார்ல, ஸ்மார்ட் பஜார்ல பாத்தீங்கன்னா நான் மணிக்கணக்கா நின்று காய்கறி வாங்கிட்டு வரணும். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ஆகும்.
ஆனா அந்த பிரச்சனையை வந்து இவன் ஜெப்டோ வந்து பாத்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல டெலிவரி பண்றது மூலமா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்தான். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அந்த 3 மணி நேரத்தை வந்து 10 மினிட்ஸா குறைச்சது மூலமா ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. 5 பிரின்சிபல்ஸ் நீங்க கேட்டுக்கோங்க. இது எல்லா பிரின்சிபல்ஸ்க்கும் மாஸ்டர் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும். ஒரு பிசினஸ் நீங்க பண்ணீங்கன்னா அந்த ப்ராஃபிட் மார்ஜின் போதுமான அளவுக்கு இருக்கணும். அந்த ப்ராஃபிட் மார்ஜின்ஸை நீங்க உங்க மார்க்கெட்டிங்லயும் ப்ராடக்ட்லயும் ரீஇன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்கள்ட்ட ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்க அந்த பிசினஸ் ஐடியாவை நீங்க சூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த 6ல சிலது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கலாம், சிலது கம்மியா இருக்கலாம். எது வந்து உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோ, எதுல உங்களுக்கு ஹாப்பினஸ் கோஷன் கூடுதோ, எதுல வந்து ரெவென்யூ பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கோ, அது உங்க இடம் பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி அந்த பிசினஸை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற ஒரு ப்ராப்ளம் எடுங்க. இந்த 5ஐயும் இந்த 6ஐயும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல பாஸ் ஆகுறீங்களா நீங்க பாருங்க. இதை வச்சு நீங்க வீட்டுல உட்காந்துட்டு வேலிடேட் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் வேலிடேட் பண்ணிட்டேன், ஓகே எனக்கு இந்த பிசினஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை லான்ச் பண்றதுக்குன்னு ஏதாவது வழிகள் இருக்கா? இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எல்லாருமே பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஐடியாவை வந்துட்டு அவங்க இந்த மாதிரி இந்த 5 சர்க்கிள் டெஸ்ட்டை வச்சு இன்டர்னலா வேலிடேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்டர்னலா வேலிடேட் பண்ண உடனே வந்து டொமைன் வாங்குறது, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்றது, அப்புறமா வந்து ஒரு 4 சேல்ஸ் டீமை ஹையர் பண்றது, அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அகலக்கால் வைக்கிறாங்க. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஐடியாவை வீட்டில் உட்காந்து இப்போ நீங்க பண்ண மாதிரி இன்டர்னலா வேலிடேட் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸ்டர்னலா வேலிடேட் பண்ணணும். எக்ஸ்டர்னலா வேலிடேட் பண்றது வந்து ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸு இவங்களாம் நீங்க பர்சனலா கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ அதுல இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 50 கஸ்டமர்ஸ் எடுக்க பாருங்க. B2C இருந்ததுன்னா ஒரு 50 கஸ்டமர்ஸ், B2B இருந்தா ஒரு 5 கிளைண்ட்ஸை அடுத்த ஒரு வாரத்துல எடுக்க பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு 5,000 rupees வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கு ஒருத்தவன் பே பண்ணல, அதாவது உங்களை ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, உங்களை ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா, அவங்க பே பண்ணல அப்படின்னா நாளைக்கு நீங்க வெப்சைட்டை பில்ட் பண்ணி நீங்க ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை நீங்க வந்து வேல்யூவேஷன்லாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு 5,000 பே பண்ணாத ஒருத்தவன் நாளைக்கு வந்து 50,000 இல்ல 10,000 பே பண்ண போறது இல்லை இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வேலிடேட் பண்ண வேண்டியது ஒரு 5ல இருந்து ஒரு 50 கஸ்டமர்ஸ் எடுக்க பாருங்க. இதை விட பெட்டரான வேலிடேஷன் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட நீங்க வேலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நீங்க உரிமையா வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல, இது எப்படி இருக்கு, சரியா இருக்கா, இந்த விலை கரெக்டான விலையா, அவங்க அந்த இன்ஃபேக்ட் வந்து அவங்க ஃபீட்பேக்கை நீங்க வாங்குறது மூலமா உங்க ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்க உங்க ப்ராடக்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால உங்ககிட்ட ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க. சோ அதுதான் வந்து இதுல பிளஸ் பாயிண்ட். சோ வந்து பிசினஸ் ஐடியாவை வேலிடேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட வார்ம் ஆடியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல பெரிய செலவும் இல்லை இல்லையா? மார்க்கெட்டிங்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே இதை நம்ம பண்ணி ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டோம். எல்லாட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, எல்லாட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன்ல டெஃபினட்டா அவங்கள்ட்ட ஒரு 500ல இருந்து 1,500 கான்டாக்ட்ஸ் மினிமம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 500 கான்டாக்ட்ஸ் இல்லைனாலும் அவங்க ஃபேஸ்புக்கை தோண்டி எடுத்தோம்னா அதுல ஒரு 500 கான்டாக்ட்ஸ் வரும். பஸ்ல நிறைய பேரை மீட் பண்ணிருப்பாங்க, பஸ்ல நிறைய பேர் கூட பழகிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வார்ம் கனெக்ஷன்ஸ்ல தான் வரும். ஸோ வார்ம் கனெக்ஷன்ல இருந்து தான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வராங்க ஒருத்தவங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வார்ம் ஆடியன்ஸ் அப்ரோச் பண்ணி தான் அவங்க பிசினஸை பில்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரிஸ்க் இல்லாம ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு வழி. ஓகே, நீங்க அப்கிரேட் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட்ல வேலை பார்த்துருந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸுக்கு வரணும் ஏன் நினைச்சீங்க? நீங்க பிசினஸ் வேலிடேஷன் என்ன பண்ணீங்க? நான் வந்து லைக் சிம்பிள் அண்ட் அப்கிரேட் வேதாந்தோன்னு இந்த 3 வெல் நோன் பிராண்ட்ஸ் கூட வேலை பார்த்தேன். 3மே வந்து இப்போ $1 பில்லியன் வேல்யூவேஷன் பிராண்ட்ஸ். ஸோ நான் இந்த 3 கம்பெனிலையும் வேலை பார்க்குறப்போ எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ், SEO, லிங்க் பில்டிங், டிஜிட்டல் PR இந்த மாதிரி 3 ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆவரேஜா ஒரு மாசம் வந்து ஒரு 5,000ல இருந்து ஒரு 1 lakh வரைக்குமே ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் 2015ல இருந்து 2018 வரைக்கும். ஓகே, அப்படி ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு இப்பதான் எனக்கு ஒரு அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரியா ஆரம்பிக்குது. அப்ப QMathன்னு ஒரு டியூஷன், அதாவது K-12 டியூஷன் சொல்லி கொடுக்குற ஒரு கம்பெனி என்ன லிங்க்டின் மூலமா அப்ரோச் பண்றாங்க. அவங்களோட கூகுள் ஆர்கானிக் ரேங்கிங், அதாவது கூகுள்னு உங்களுக்கு தெரியும், ஸோ கூகுள் ஆர்கானிக் ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். மந்த்லி அலோகேட் பண்ண பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா. 6 மாசம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க.
எனக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா வெல் நோன் பப்ளிகேஷன்ஸ், அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியா டுடே, இவங்கள வந்து அந்த பிராண்டை பத்தின ஸ்டோரியை வந்து எழுதி கொடுத்து அதுல இருந்து வந்து அவங்களோட பிராண்டை பத்தி எலிவேட் பண்ணி பேசணும், அவங்க ப்ராடக்ட் ஸ்னிப்பெட்டை வாங்கி கொடுக்கணும். ஸோ பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா அவங்களோட பிராண்டோட ஸ்டோரியை வெல் நோன் பப்ளிகேஷன்ஸ்ல போட்டு பேக் லிங்க்ஸ் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு மந்த்லி அப்ரூவ் ஆன பட்ஜெட் 14 லட்சம் ரூபா. ஸோ மாசம் மாசம் வந்து நாங்க ப்ராஜெக்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எனக்கும் நல்லா பேமெண்ட் வருது, நானும் ஹாப்பி, என்னோட ஃபேமிலியும் ஹாப்பி. பட் அந்த பேமெண்ட்டை வச்சு மறுபடியும் மார்க்கெட்டிங்ல ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு பயம். நான் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் வெல் நோன் கம்பெனிஸ்க்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியுது, பண்றோம். பட் இருந்தாலும் மென்டலி வந்து நான் ஃப்ரீலான்சிங் பண்ற பிசினஸை வந்து ஸ்கேல் பண்ணணும்ன்ற ஒரு பயம் இருக்க தான் செஞ்சுச்சு. ஸோ மாசம் மாசம் அந்த 14 லட்ச ரூபா வர பணத்துல ப்ராஃபிட், செலவுகள் போக அந்த காசை வச்சு ஜிஆர்டில 4% மேக்கிங் சார்ஜ் கோல்டு வாங்குறேன். கோல்டு வாங்கி மாசம் மாசம் லாக்கர்ல சேவ் பண்ணிட்டே வரேன். இதுதான் நான் உருப்படியா அந்த ஃப்ரீலான்சிங் டைம்ல பண்ண விஷயம். இப்போ வந்து இப்போ நான் என்ன ரியலைஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃபுல் டைம் ஜாப்ல என்னோட இன்கம் பெர் ஏர்னிங் வந்து நான் கால்குலேட் பண்ணி பாக்குறேன். அப்போ வந்து எனக்கு மாசம் வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் அப்கிரேட்ல, 2,20,000 நினைக்கிறேன். ஸோ இன்கம் பெர் ஏர்னிங் வந்து 1000 rupees per hour வருதுங்க. ஓகே. ஏன்னா நம்ம 220 hours வந்து நம்ம ஒரு மாசத்துக்கு வேலை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு வரப்போ 220 hours தான் இல்லையா? ஸோ 220 hours வந்து வருது. அப்போ இன்கம் பெர் ஏர்னிங் வந்து 1000 rupees per hour ஃபுல் டைம்ல வருது. வேறஸ் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து 4,500 rupees வருது. ஆல்மோஸ்ட் 4.5 மடங்கு. அப்ப இந்த 4.5 மடங்கு அதிகமா நம்ம சம்பாதிக்கணும்னா கிளைண்ட்ஸ் எடுக்கிற ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்காம அதை நான் கன்சிஸ்டண்டா பண்ண முடியாது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அப்கிரேட்ல இருந்து வேதாந்தூன்ற இன்னொரு கம்பெனிக்கு நான் ஷிஃப்ட் ஆகிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெட்டா. இங்க எனக்கு ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு டைமே இல்லை. ஏன்னா நான் ஒரு 30 பேரை மேனேஜ் பண்ணணும், நான் எனக்கு எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ண டைம் இருக்கும்? அப்போ என்னோட பழைய கம்பெனியினுடைய கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வச்சு நான் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எப்படா வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வேலையை விடுறதுக்கு ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒன் ஃபைன் டே என் ஒய்ஃப் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. பிளஸ் 4% மேக்கிங் சார்ஜ் கோல்டு ரொம்பவே தைரியம் கொடுத்துச்சு. சரி என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஏஜென்சி தான் டிஜிட்டல் பிஆர் ஏஜென்சி, ஸ்டோரி டெல்லிங். ஸோ பேசிக்கா இன்னொரு எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது என்ன அப்படின்னா, அதாவது வெல் நோன் மீடியா அவுட்லெட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கூட கனெக்ஷனை பில்ட் பண்றதுக்கு எனக்கு அந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த வெல் நோன் இப்போ நீங்க சாட் ஜிபிடிலயோ இல்ல பெர்ப்ளெக்சிட்டிலயோ இல்ல கிளாட்லயோ உங்க பிராண்ட் ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு அதிகமான தடவை வந்து வெல் நோன் மீடியா அவுட்லெட்ஸ் வந்து உங்க பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணிருக்குன்றத வச்சுதான் உங்க பிராண்டை வந்து சாட் ஜிபிடியோ கிளாடோ ரெக்கமெண்ட் பண்ணும். ஓ ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நீங்க நல்லா டான்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ பிரபுதேவா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வெங்கட் இஸ் அ வெரி குட் டான்சர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டி வந்து ஷிஃப்ட் ஆகுது இல்லைங்களா? கரெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பிரபுதேவான்றது தான் அந்த வெல் நோன் பப்ளிகேஷன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கட்டும் இல்ல ஃபோர்ப்ஸா இருக்கட்டும். அப்போ அந்த அத்தாரிட்டியை வந்து வெல் நோன் பப்ளிகேஷன்ஸ் கொடுக்காம ஏலியோ கூகுளே ரெக்கமெண்ட் ஆக முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளமை தான் நான் வந்து என்னோட டிஜிட்டல் பிஆர் ஏஜென்சில நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான் நான் வந்து ஃபுல் டைம்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஜம்ப் ஆன ஸ்டோரி. அப்போ நீங்க ஆரம்பிச்ச அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிசினஸா? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல நான் ஆரம்பிச்ச வைகை பட்டர் மில்க் தான் நான் ஆரம்பிச்ச முத பிராண்டுங்க. 8th ஸ்டாண்டர்ட்லயே ஆரம்பிச்சிட்டீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்னோட அம்மா அப்பா வந்து டீச்சர்ஸ். எங்க அப்பா வந்து மேக்ஸ் டீச்சர், எங்க அம்மா வந்து ஹிஸ்டரி டீச்சர். ஒவ்வொரு ஆனுவல் லீவ்லயும் ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேஸ்லயும் மதுரையில இருக்கிற என்னோட மாமா வீட்டுக்கு போயிடுவேன். அந்த டைம்ல தான் வந்து அழகர் ஆத்துல இறங்குற அந்த திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமா நடக்கும். அப்போ வந்து நான் 2 விஷயம் கவனிச்சேன். கூட்டம் வந்து பயங்கரமா இருக்கும், வெயில் வந்து அந்த கத்திரி வெயில் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லயே வந்து டீஹைட்ரேட் பண்ணணும். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஏன் நான் வந்து நம்ம பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து கூட்டம் பயங்கரமா இருக்கும், ஒதுங்க முடியாது. அப்படியே ஒதுங்கினாலும் அங்க ஒரு இளநீ கடையோ இல்ல பட்டர் மில்க் கடையோ இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை வாங்கிட்டு மறுபடியும் அவனோட அம்மா அப்பா தேடி போகணும், அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணோம்னா, எங்க காலனில இருக்கிற ஒரு பேக்கரி அண்ணா கிட்ட பேக்கிங் மிஷின் வாங்கிக்கிட்டேன். எங்க அம்மா அக்கா அத்தைய வச்சு பட்டர் மில்க் பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு 100 பாக்கெட்டை வந்து 2 ரூபாய்க்கு 200 ரூபா அந்த 4 மணி நேரத்துல நம்ம என்ன விற்க முடியுதோ அதுதான். ஏன்னா 4 மணி நேரத்துக்கு மேல நமக்கும் டீஹைட்ரேட் ஆயிடும். அப்ப அந்த 4 மணி நேரத்துல வந்து 200 ரூபாய் சம்பாரிச்சுட்டு இப்படி ஒரு 4 நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்து எனக்கு இதே 4 மணி நேரத்துல நம்ம 200 rupees சம்பாதிக்கிறதுக்கு ஏன் 1000 ரூபாய் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு.
எனக்கு எனக்கு அப்ப தோணுன அந்த விஷயம் தான், அதுக்கு பேரு தான் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ பட்டர் மில்க்குக்கு பதிலா ஏன் வந்து டெண்டர் கோகோனட்டை வந்து கட் பண்ணி, ஏன்னா அது ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, ஆமா. வெயிட் பண்ணி அதை வாங்கணும். அதை கட் பண்ணி நம்ம வந்து ஏன் வந்து பேக் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை செல் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப 200 ரூபாய் விற்கிற இடத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிறான் முத நாள், அடுத்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்போ வந்து ஒரு படையப்பா படத்துல வெற்றி கொடி கட்டுல எப்படி நம்ம சூரியவம்சம் படத்துல குரோ ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. அந்த டிஎன்ஏ தான் வந்து எப்ப பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், எப்ப வேலையை விட போறோம், எப்ப ஃப்ரீலான்சிங்ல இருந்து ஏஜென்சி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்க போறோம்ன்ற அந்த மோட்டிவேஷனா இருந்ததெல்லாம் அதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லேட்டரா பண்ணணும், நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, பிசினஸ் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு அப்போதுல இருந்தே. ஆரம்பத்திலேயே பிசினஸ் பண்ணணும்ன்ற ஆசை இருந்தது. ஆனா மார்க்கெட்டிங் வந்து அதுக்கு ரொம்ப மார்க்கெட்டிங் தான் நம்மளோட கோரு, அதுதான் நம்மளோட கோர் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சுன்னே சொல்லலாம். ஒன்ஸ் எப்ப எனக்கு மார்க்கெட்டிங் தான் என்னோட கோர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டனோ, நான் எடுத்த உடனே என்னால மார்க்கெட்டிங்குள்ள நுழைய முடியல. ஏன்னா இப்ப மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்ப இல்ல. 2008 பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருந்து பெருங்குடியில இருந்து எல்லாமே ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் தான் அதிகம். ஸோ அதனால வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள நுழையிறதுக்கு, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க உள்ள நுழையிறதுக்கு. ஸோ அப்படிதான் நான் வந்து உள்ள நுழையிறேன். 25,000 அமேசான்ல சேலரி வாங்கிட்டு சின்ன கம்பெனி பால் சொல்யூஷன் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில வந்து 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உள்ள நுழையிறேன். ஒரு கவர்ல தான் அவர் மாசம் போட்டு கொடுப்பாரு. அவரே தான் நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் அங்க வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே நாங்க எடுக்க ஆரம்பிக்கிறோம். அங்கதான் வந்து நான் கோல்ட் கால் பண்றது எப்படி, கோல்ட் இமெயில் பண்றது எப்படி அப்படின்றத நான் கத்துக்கிறேன். அவரே தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம், நீ இங்கேயே இருக்காத, நீ பெங்களூருக்கு போய் பெரிய கம்பெனில நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரா பார்த்து அனுப்பிச்சு விட்டாரு. நான் அவருக்கு தான் அந்த இடத்துல தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் பேர் ராஜா, முகப்பேர்ல இருக்காரு. அவருக்கு தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க லைஃப் ஸ்டோரியை பார்க்கும்போது 2 விஷயம் எனக்கு வந்து தெரியுது. 8வதுல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். சேல்ஸ் மார்க்கெட்டிங் இது வந்து 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்ல 2ம் ஒண்ணுதானா, பின்னி பிணைஞ்சது தானா? ஓகே, எனக்கு நான் வந்து சேல்ஸ்ல இருந்தப்போ நான் நினைச்சேன்னா சேல்ஸும் மார்க்கெட்டிங் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தான் நான் சேல்ஸ்ல வேலை பார்த்தேன். எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நான் வேலை பார்த்தப்போ, சேல்ஸ்ல வந்து ரெகக்னிஷன் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஒவ்வொரு நாளுமே சேல்ஸ்ல வந்து புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சேல்ஸ்ல எனக்கு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்ட டெஃபினிஷன் அதுதான், சேல்ஸ்னா என்ன, மார்க்கெட்டிங் என்னன்னு. அப்புறமா லைக் மார்க்கெட்டிங் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து புக்ஸ், பிலிப் கோட்லர்னு ஒருத்தவர் இருக்காரு, அவர் தான் வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங் டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு, எல்லாருமே கரெக்ட் தான். பட் என்னோட டெஃபினிஷன் என்னன்னா, மார்க்கெட்டிங்ன்றது வந்து கிரியேட்டிங் அ வாண்ட் டு பைன்னு சொல்லுவாங்க. கிரியேட்டிங் அ வாண்ட் டு பைனா ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த ஆசையை உருவாக்குறது. இந்த ஒயில்ட் கிராஃப்ட் பேக்கை தான் நான் வாங்கணும் அப்படின்ற அந்த ஆசையை உருவாக்குறது. ஆசையை உருவாக்குறது மட்டும் இல்லாம அதை வாங்கணும்ன்ற ஆசையை உருவாக்குறது தான் மார்க்கெட்டிங். ஸோ சிம்பிள். ஓகே, மார்க்கெட்டிங்ன்றது வந்து இதை வாங்கணும் அப்படின்ற அந்த ஆசையை உருவாக்குறது தான். இந்த iPhone 15 Pro தான் வாங்கணும்ன்ற அந்த ஆசையை உருவாக்குறது தான் மார்க்கெட்டிங். ஓகே, சேல்ஸ்ன்றது வந்து சேல்ஸுக்கும் நிறைய டெஃபினிஷன் இருக்கு. என்னோட டெஃபினிஷன் என்னன்னா, ஹெல்பிங் தெம் டு பை, அவ்வளவுதான். அதாவது ஹெல்பிங் தெம் டு பைன்றது வந்து ஜஸ்ட் அந்த ப்ராடக்டை வாங்குறப்போ, ஸ்டோர்ல போய் வாங்குறப்போ அவங்கள்ட்ட சில லாஸ்ட் மினிட் சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லாஸ்ட் மினிட் சந்தேகங்களை மட்டும் புரிய வச்சு இதான்ப்பா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி செல்ஃப்ல இருந்து எடுத்து கொடுக்குற வேலை தான் சேல்ஸ். அது மார்க்கெட்டிங். ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டீம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ப்ராடக்டை வாங்கணுன்ற ஆசையை கரெக்டா உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா சேல்ஸோட வேலை ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் iPhone 15 Pro Max நான் வாங்க போயிருந்தேன். ஓகே, அது நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங் ஜர்னி நான் சொல்லவா. ஸோ iPhone 15 Pro வாங்குறதுக்கு முன்னாடி நான் டிம் குக்கோட கீனோட் ஸ்பீச்சை வந்து யூடியூப்ல பாக்குறேன் முத நாள். அப்புறம் 2வது 3வது நாள்ல வந்து லிங்க்டின்ல வந்துட்டு பெங்களூர்லயும் சென்னையிலயும் எப்படி கியூல, அதாவது மாசம் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, நான் 1.5 லட்ச ரூபா இஎம்ஐ போட்டு கியூல நின்று வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த க்ரௌடை நான் பாக்குறேன் 2வது நாள்.
அப்புறம் 3வது நாள் 4வது நாள் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு அப்போ வந்து யூடியூப் வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசை. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு போறேன். ஸோ ஆசை உருவாயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவன் மார்க்கெட்டிங் டீம் அவன் வேலையை நல்லா பார்த்துட்டான். ஸோ எனக்கு வாங்கியே ஆகணும், iPhone 15 Pro வாங்கியே ஆகணும்னு நான் ஸ்டோருக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ஸ்டோர்ல வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ஆப்பிள் கேர் வாங்கினா என்ன ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கார்டு கொடுத்தேன், ஸ்வைப் பண்ணிட்டேன், 15 ப்ரோவோட வெளில வந்துட்டேன். ஸோ பேசிக்கா வந்து அந்த ஸ்டோர்ல அவங்க பண்ணது என்னன்னா, ஜஸ்ட் எனக்கு இந்த லாஸ்ட் மினிட் சந்தேகத்தை மட்டும் சால்வ் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டிங் வந்து சேல்ஸோட வேலையை சிம்பிளிஃபை ஆக்கணும். மார்க்கெட்டிங் டீம் கரெக்டா அவங்க வேலையை பார்த்துருந்தாங்கன்னா சேல்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு, அது கேமரா வேணுமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வந்து ஐபோன் மார்க்கெட்டிங் வந்து இல்ல, இந்த போன் இருந்தாலே வந்து மார்க்கெட் பண்ணிடலாம்ன்ற சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்துருது. ஐபோன் வந்து என்னோட அது முன்னாடி தான் நான் சொன்ன மாதிரி அதாவது ஒரு ப்ராப்ளம கம்மியான டைம்ல, கம்மியான எஃபோர்ட்ல, கம்மியான பணத்துல எது சால்வ் பண்ணுதோ, எது சால்வ் பண்ணதுன்னு மார்க்கெட்டிங் டீம் என்ன நம்ப வச்சுச்சோ, எனக்கு அந்த டைம்ல ஐபோன் கம்பெனி, அதாவது ஆப்பிள் கம்பெனி ஐபோன் 15 ப்ரோ உன் ப்ராப்ளம சால்வ் பண்ணுன்னு அவன் மார்க்கெட்டிங் டீம் நினைக்க வச்சதுனால நான் ஸ்டோருக்கு போய் ஐபோன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும் இப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து ஃபாலோ பண்றேன், அவங்களை எப்படியாவது வாங்க வைக்கணும்னு ட்ரை பண்றேன், ஒரு நீடை உருவாக்குறேன், ஆனாலும் என்னுடைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அப்போ அவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்கன்னு நீங்க? வெல் நோன் பிராண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி, ஈவன் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கஸ்டமர்ஸை பத்தி 360 டிகிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வாக்காளர்கள் வந்து எந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எதிர்பார்க்குறாங்க, அடிப்படை தேவைகள் என்ன இருக்குன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. அது எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கனாலும் சரி, பிஸ்னஸ்ல வந்து நீங்க ஜெயிச்சு ஸ்கேல் பண்ணாலும் சரி, ஈவன் உறவுலேயே எடுத்துக்கோங்க, ரிலேஷன்ஷிப்லேயே எடுத்துக்கோங்க, உறவுல ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாவோ நல்ல லைஃப் பார்ட்னர் ஆகணும்னாலும் சரி, சம்பந்தப்பட்டவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லையா? ஆமா. ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்ல இப்போ என்னோட ஒய்ஃபு எதுக்கு எரிச்சப்படுறாங்க, எதுக்கு வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க, எப்போ வந்து தன்னை அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், எப்போ வந்து நான் அக்னாலேஜ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, எந்த மாதிரியான விஷயத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியாம ஒரு ஹாப்பியான லைஃப் நான் லீட் பண்ண முடியாது. கரெக்ட். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்ல சம்பந்தப்பட்ட டார்கெட் ஆடியன்ஸோட டிசைர் ப்ரொஃபைல், பெயின் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. அது டிசைர் ப்ரொஃபைல், பெயின் ப்ரொஃபைல்னு ஜார்கன்ஸ்குள்ள நான் போக விரும்பல. அவங்களோட ஃபியர் என்ன, பெயின் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, ஒரு பொருளை வந்து எது வாங்க வைக்குது, ஒரு பொருளை வாங்க விடாம தடுக்கிறது எது, அவங்க எந்த மாதிரியான மோட் ஆஃப் பேமெண்ட்டை ப்ரிஃபர் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம். இப்படி ஒரு 500 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்கு. ஆமா, இந்த 500 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணாம நீங்க ஆட் காப்பி ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆட் காப்பி அதை ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த ஃபியரை பத்தியோ பெயினை பத்தியோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம பேசலன்றப்போ என்ன ஆகும்னா 4% கன்வர்ஷன் ரேட் வர வேண்டிய இடத்துல 1% தான் கன்வர்ஷன் ரேட் வரும். அப்போ வந்து 5 லட்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல அவங்க 15 லட்சம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஐசிபியை டாக்குமெண்ட் பண்ணாம நீங்க உங்க ப்ராடக்டை லான்ச் பண்ணாதீங்க, நீங்க ஆட் காப்பி ரன் பண்ணாதீங்க, சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட் பண்ணாதீங்க, ஈவன் வந்து கோல்ட் கால், கோல்டு இமெயில், கோல்டு வாட்ஸ்அப் இது நீங்க பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு பெருசா பொருட்செலவு எதுவும் இருக்காது. ஸோ நான் அதான் சொல்லுவேன். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிசினஸுக்கு ரொம்ப ஈஸியான வேலை, ஒரு 500 காரணங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஆனா ஒரு சின்ன பிசினஸ் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், நான் என்னுடைய கஸ்டமர் ப்ரொஃபைலிங் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. சின்ன பிசினஸாலையும் இதை பண்ண முடியும்? சின்ன பிசினஸால இதை கண்டிப்பா பண்ண முடியும். உங்க கஸ்டமர்ஸை நீங்க 360 டிகிரி புரிஞ்சு வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன ஹேக் இருக்கு, அதை நான் கண்டிப்பா சொல்றேன். பட் நான் வந்து எப்படி ஐசிபி டாக்குமெண்ட்டை நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இந்த வெல் நோன் பிராண்ட் சிம்பிளி லேர்ன் அப்கிரேட் வேதாந்தில் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் எனக்கு இந்த மெக்கன்சி, கேபிஎம்ஜி இந்த மாதிரியான கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் கூட வேலை பார்க்கறதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஓகே. ஸோ பொதுவாக வந்து நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னாலோ உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் 360 டிகிரி புரிஞ்சு வச்சுக்கணும்னா நீங்கள் அந்த ஏஜென்சிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்க ஒரு 4 to 5 months வந்து டைம் எடுத்துப்பாங்க. அந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னாலே ஒரு 60 lakhsல-இருந்து 1 crore வரைக்குமே நீங்க பே பண்ற மாதிரி வரும். நீங்க $2,000 $3,000 கொடுத்து நீங்க சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா உங்க கஸ்டமர்ஸை பத்தி நீங்க ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்க முடியாது. எண்ட் டு எண்ட் டெமோகிராஃபில ஆரம்பிச்சு அவங்க ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்க முடியாது.
ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கிளாட் வந்ததுக்கப்புறம், இந்த ChatGPT கிளாட் வந்ததுக்கப்புறம் ஒரு 20,000 வேர்ட்ஸ் ப்ராம்ப்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த 20,000 வேர்ட்ஸ் ப்ராம்ப்டை வந்து நம்ம ஆடியன்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீலான்சராக இருக்கலாம், இல்லை ஏஜென்சி பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த துறையை சார்ந்த பிஸ்னஸ் ஓனராக கூட இருக்கலாம். அந்த 10,000 வேர்ட்ஸ், அந்த 20,000 வேர்ட்ஸ் ப்ராம்ப்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாருக்கு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாருக்குன்றது வந்து உங்க டார்கெட் ஆடியன்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்க வந்து ஒரு அந்த 4 சென்டென்ஸை மட்டும் பிரியாணி மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பிரியாணி மசாலாவை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு அந்த 20,000 வேர்ட்ஸ் ப்ராம்ப்டை வந்து நான் கீழே இருக்கிற யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகே, அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல உங்க கஸ்டமரோட ஃபியர் என்ன, பெயின் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, இப்போ அவன் கரண்ட் ப்ராடக்ட்ல அவன் என்னென்ன அப்டக்கிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்றான், ஏன் ஒரு ப்ராடக்ட் அவன் வாங்காம இருக்கான், இந்த மாதிரி வந்து ஒரு 500 வேரியபிள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 500 வேரியபிள்ஸையும் அழகா வந்து கிளாட் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஐசிபி டாக்குமெண்ட்டை வந்து 360 டிகிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க இந்த ஐசிபி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணது மட்டும் இல்லாம அதை உங்க சம்பந்தப்பட்ட டீம்ஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கணும். உங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டீமுக்கு நீங்க அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க அதை பேஸ் பண்ணி, ஏன்னா அந்த பிரியாணி மசாலாவை பேஸ் பண்ணி அவங்க ஆட் காப்பி கிரியேட் பண்றப்போ 4% கன்வர்ஷன் ரேட், அதாவது 1% கன்வர்ஷன் ரேட் வர வேண்டிய இடத்துல 4% கன்வர்ஷன் ரேட் வரும். உங்க சேல்ஸ் டீமுக்கு நீங்க அனுப்பிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான நெகட்டிவ் அப்ஜெக்ஷன்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வரும், அந்த ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது, ஒரு 4 நாள் கழிச்சு கூப்பிடுங்கன்னு சொன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்றத கிளாடே வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ ஈவன் வந்து சேல்ஸ் டீமுக்கு மட்டும் இல்லாமல் ஈவன் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக இல்லைன்னா கூட எந்த கண்டென்ட் டைப் வேலை செய்யும், எந்த கண்டென்ட் ஃபார்மேட் வேலை செய்யும், எது வந்து வைரல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத கிளாட் கிட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் நம்ம கஸ்டமர்ஸை பற்றி நம்ம 360 டிகிரி நம்ம கிளாட் கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் நம்ம இந்த சோஷியல் மீடியா கான்டென்ட்டை ரெடி பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து எப்படி வந்து நம்ம ஒய்ஃபை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸை வந்து நம்ம 360 டிகிரி புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டிங்கும் சேல்ஸையும் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஏஐ மூலமாக பெரிய செலவு இல்லாமல் பெரிய டீம் இல்லாமல் நம்மளால பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கிடைச்சிற ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். இப்போ எல்லாட்டையுமே வந்து கிளாட் இருக்கு, யார்கிட்ட